ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம நிறைய டைப் ஆஃப் சாம்பார் செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக சாதாரண கிள்ளி போட்ட சாம்பார், காய் சாம்பார் வேறு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். ஆனால் இது புது வகையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு, ஒரு அரை பச்சை மிளகாய் அதை போடுறேன். போட்டுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். விசில் போட்டு வச்சுருக்கேன், அது வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சோம்பு, சீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா வறுத்து எடுத்துட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட இந்த வறுத்து வச்ச இந்த சோம்பு, சீரகம், வெந்தயம், அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சில பேர் மிளகும் வறுத்து அரைப்பாங்க. உங்களுக்கு அந்த மிளகு பிடிக்குன்னா நீங்களும் மிளகும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் காய்கறி நான் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டோன்னே கடுகு, எண்ணெய் பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிட்டோன்னே தக்காளி. நான் வெங்காயம் தக்காளி சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு வேக வைக்கும்போது நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுட்டோம். ஸோ அதனால் சும்மா கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வச்சு அது போர் தான் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னே கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுடலாம். நம்ம மோஸ்ட்லி என்னென்ன காயெல்லாம் சாம்பாருக்கு போடுவோமோ அது எல்லாமே போடலாம். இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன முருங்கைக்காய் பிடிக்குன்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம், மாங்காய் பிடிக்குன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு நீங்கள் செய்யலாம். சும்மா கொஞ்சம் கட் பண்ணி போட்டாலே போதும், நிறைய வந்துடும் சாம்பாருக்கு. சும்மா 2 காய், என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாமே சும்மா 2 காய் போட்டாலே போதும். ஒரு 1 நிமிஷம் காயெல்லாம் வதக்கிட்டோன்னே புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு புளி தண்ணி. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதில் சாம்பார் பொடியெலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் பொடியெலாம் போட்டிங்கன்னா ஓவர் மசாலாவாகிடும். நம்ம அதுக்காக தான் மசாலாவே அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ சாம்பார் பொடியெலாம் சேர்க்க தேவையில்லை. இதில் வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை போட்டுட்டு உப்பு போட்டு இப்போ வேக வைக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், நான் ஏன் தேங்காய் முன்னாடியே போட்டுட்டேன்னா அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
தேவையான அளவு உப்பு, நம்ம பருப்பில் உப்பு போடல, அதனால் கொஞ்சம் கரெக்டாக பருப்புக்கும் சேர்த்த மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ வந்து பருப்பு வெந்துடுச்சு, அதை எடுத்து கடைஞ்சி வச்சிடலாம். காய் வேகிறதுக்கு பருப்பு கொஞ்சம் கடைஞ்சி வச்சிடலாம். காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்போடு சேர்த்துட வேண்டியதான். பருப்பும் காயும் ஒன்றா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து சும்மா லைட்டாக இந்த பருப்பும் இந்த மசாலாவும் கொஞ்சம் சேரணும். லைட்டாக ஒரு கொதி விட்டுதான் இறக்கிடலாம். லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.